ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்பிஐ பேங்க்கில் தான் வந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து 2964 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து நம்ம உங்கள் சொந்த மாவட்டத்திலே தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 48,480 ரூபா பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 29 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எஸ்பிஐ பேங்க்லேருந்து பாருங்கள் சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 29 மே தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ டென்டேட்டிவாக உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்குன்னா ஜூலை மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்டட் கேண்டிடேட்ஸ் செல் பி போஸ்டட் இன் தி அப்ளைடு சர்க்கிள் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தா இது வந்து என்னன்னா, ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சர்க்கிள் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா சென்னை சர்க்கிளில் வந்து வரும். சென்னை சர்க்கிள்னால வந்து சென்னையில் தான் போஸ்டிங் இருக்குமா அப்படின்னு கேட்க வேணாம். ஸோ தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே போஸ்டிங் வந்து இருக்கும். தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது. சென்னை சர்க்கிளில் வந்து வரும். நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சென்னை சர்க்கிளில் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏதோ ஒரு சர்க்கிளுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மொத்த வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெகுலர் வேகன்சி வந்து 2600 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பேக்லாக்ல வந்து பாருங்கள் 364 வேகன்சி இருக்குது. ஓவராலாக வந்து 2964 வேகன்சி வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான். எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து பாருங்கள், அவங்க கேட்டிருக்கூடிய லெவலில் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து சேலரி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 48,480 ரூபா வந்து பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 60,000க்கு மேலே தான் வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் வந்து இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்க வந்து 10th 12th வந்து பாருங்கள், தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி படித்தவங்களுக்கு வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கான ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடாக வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேரியஸ் லொகேஷன் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இதில் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் 750 ரூபா வந்து உங்களுக்கு ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து உங்களுக்கு கீழே காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் வேரியஸ் லொகேஷன் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், இங்கெல்லாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.